வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தெலுங்கு நடிகருடைய சோபன் பாபுவுடைய மனைவி சாந்தகுமாரி திடீரென மாரடைப்பு காரணமாக சில நாட்களுக்கு முன்பு இறந்து போயிட்டாங்க. இவருடைய மறைவு குறித்து இப்போது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நினைவஞ்சலி கூட்டம் நடந்திருக்கிறது அவங்களுடைய குடும்பத்தினர் மத்தியில். இதனால் இவங்களுடைய நினைவஞ்சலி கலந்து கொண்ட திரையுலகை சேர்ந்த நிறைய பேர் இரங்கல் தெரிவித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோபன் பாபுவுடைய நினைவுகளை போற்றும் விதமாக பல்வேறு கருத்துக்களை பதிவு விட்டு வரங்கிறாங்க. நினைவுகளையும் பகிர்ந்துட்டு வராங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மறைந்த தெலுங்கு திரைப்பட நடிகர் சோபன் பாபுனுடைய மனைவி சாந்தகுமாரி 86 வயதில் சென்னையில் மாரடைப்பு காரணமாக சில நாட்களுக்கு முன்பு காலமாகி போயிருந்தாங்க. உடல்நலக்குறைவின் காரணமாக கடந்த சில நாட்களாகவே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவங்க சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்து போனாங்க. வயது முதிர்வு மற்றும் உடல்நல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்த சாந்தகுமாரி சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்களுடைய தீவிர கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வந்ததாக சொல்லப்பட்டது. மாரடைப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து அவங்க உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்றும் இதனால் தெலுங்கு திரையில் முன்னணி நடிகர்கள் ஒருவராகி விளங்கிய சோபன் பாபு தனது இயல்பான நடிப்பால் ரசிகருடைய மனதில் தனி இடம் பிடித்தார். தமிழில் வஞ்சம், சூதாடி உள்ளிட்ட திரைப்படங்களை நடித்து அவங்க இரு மொழிகளில் ரசிகரோட நல்ல வரவேற்பு பெற்றார். சாந்தகுமாரியுடைய மறைவு செய்தி வெளியாகி தொடர்ந்து தமிழில் மற்றும் தெலுங்கு திரைப்படத்துறையை சேர்ந்தவங்க பலருமே அவங்க குடும்பத்தினருக்கு நேரில் சென்று இரங்கல் தெரிவித்திருந்தாங்க. ரசிகர்கள் சமூக வலைதளம் மூலமாக அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போது இவங்களோட நினைவஞ்சலி கிட்டத்தட்ட இவங்க இறந்து 40 நாட்கள் மேலாகிறது. இதனால் இவங்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக பல்வேறு திரைப்பிரபலங்கள் நேரில் சென்று அவங்களுக்கு நினைவு கூட்டங்களில் பகிர்ந்துட்டு வராங்க. இவங்களுடைய மரணம் அவங்க குடும்பத்துக்கு நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.